ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ வேர்ல்டில் லார்ஜஸ்ட் இந்த குக்கு கிளாக்கு அந்த இருக்கிற இடத்துக்கு தான் வந்தோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க 3 மணிக்கு வரும்னு நினச்சோம், ஆனால் வரையில் நாங்கள் €1 போட்டோன்னு அது வேலை செஞ்சது. ஸோ அதுக்குள்ளே ஒரு சுவைநீர் கடை இருந்தது. அந்த சுவைநீர் கடையை முருகா பார்த்துட்டு போகும்போது உள்ளே வந்தோம். இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே இந்த குக்கு கிளாக்கையே தான் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. மற்றது கிறிஸ்மஸ் சாமான், கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் இந்த குக்கு இந்த கிளாக்கும் தான் ஒரே கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கிளாக். இதுவும் ஓகே காய்ஸ், நாங்கள் பிள்ளையாக உள்ள விளங்கிட்டோம். நான் உங்களுக்கு அதில் நின்று காட்டினேன். அது இல்லையா வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிளாக், அது வந்து முன்னால் இருக்குது. இப்போ அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் பிள்ளையான இடத்துல வந்து இவ்வளோ நேரம் இருந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் உங்களுக்கு நான் வேர்ல்டில் இருக்கிற லார்ஜஸ்ட் கிளாக் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அவங்க €4 சார்ஜ் பண்ணுறாங்க. 10 வயசுக்கு குறையான ஆட்களுக்கு ஃப்ரீ. ஸோ இதில் வந்து நாங்கள் காசு கட்டி தான் உள்ளே போகிறோம். ஒரு ஆளுக்கு €4 காசு கட்டிட்டேன். இப்போ எனக்கு உள்ள அலௌட் ஆகிட்டு அதே மாதிரி குடிச்சு வாங்க. இதுதான் இந்த உள்ளே இருக்கிற செட்டப் கைஸ். இதுகள் தான் அந்த மணிக்கூட மெஷின். இது இங்கே வேலை செய்கிறது தான் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமாக மாறுறது. நான் இதை உள்ளே இருந்து காட்டுறேன் கைஸ். நான் இப்போ மேலேயும் போய் காட்டுறேன், பிறகு வெளியேயும் அந்த கிளாக் இருக்குது அதையும் காட்டுறேன். வாங்க இப்போ மேலே போய் பார்ப்போம். வாவ், இதுதான் கைஸ் வேர்ல்டிலேயே பெரிய குக்கு கிளாக்கோட மெக்கானிசம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுகளை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு இதில் ஹிஸ்ட்ரியோ இதில் ப்ரோக்ரஸும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்டர்நெட்டில் வாசித்ததில் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அதாவது பேட்டரியோ எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே இல்லை. இங்கே இது மூவ் ஆகிறத பொறுத்து தான் அங்கே மேலே அந்த ஃபீல் வந்து சுற்றுது. ஸோ இதில் தான் இந்த கிளாக் வேலை செய்யுதுன்னு நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன்.
இதுக்கு மேலேயும் போய் பார்க்கலாம்னு போட்டிருக்கோம். வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் இந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் குக்கு ஒரு மெக்கானிசம். ஓகே காய்ஸ், இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு வீடியோவாக இருக்காது. மற்றது நான் எதிர்பார்த்தேன் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம்னு. ஆனால் இது வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் பார்க்கலாம். மெக்கானிசம் இதில் இருக்குது. இது மூவ் ஹவரில் தான் இந்த வீல்கள் சுற்றி இந்த மணி ஓடுது. மற்றது இது பேட்டரியோ எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே இல்லை. இதுதான் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ நாங்கள் திரும்ப கீழே போவோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து பார்க்குறதுல ஒரு பக்கம் பர்த் இருக்குன்னு சொன்னால், இந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வந்து ஜெர்மனியில் இருக்குது. நான் வந்த இடத்துலையும் இருக்குது. அதனால் இதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் வெளியே போய் அந்த கிளாக் எப்படி இருக்குன்னு வெளியில் இருக்கிற முன்பக்கத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ். கூடுதலாக எல்லா இடத்துலையும் இவங்க காசு போட்டு செக் பண்ணி பாருங்கன்னு வச்சுருக்குறாங்க. அது ஒரு பிஸ்னஸ். அவங்கள இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பழைய காலத்து மணிக்கூடுகளை. எங்கே திரும்பினாலும் இந்த மணிக்கூடு சத்தமாகவே இருக்குது. இதுக்குள்ளே இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த குக்கு மணிக்கூடோட ஏரியா தான். ஸோ நாங்கள் இப்போ இதை ஃபுல்லாக பார்த்துட்டோம், என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஸ்வாட்ஸ் வேர்ல்ட் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்படி ஒரு மணிக்கூடு எங்களோட வீட்டையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். 72 யூரோ. ஓகே கைஸ், வாங்க இப்போ தான் நான் பார்க்க போகிறேன் வேர்ல்டு க்ரோஸ், அதாவது பிக் பெரிய மணிக்கூடு. இதுதான் உலகத்திலேயே பெரிய குக்கு மணிக்கூடு. இங்கே தான் இருக்குது. ஓகே கைஸ், மீண்டும் இன்னொரு ஸ்மால் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பாய்.